கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நீங்கள் பிறந்த அம்சம் லைஃப் ஸ்டைல்னால் நீங்கள் எந்த அம்சத்தில் பிறந்திருக்கீங்க அதுதான் முக்கியம். யாரெல்லாம் அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதர் கண்ட்ரியில் அப்ராடில் ஆன்சைட்டுக்கு, இதுக்கெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் பிறந்த ஊரை விட்டு அடுத்த ஊரில் வேலைக்கு போகிறது, பிறந்த நாடை விட்டு அடுத்த நாட்டில் வேலைக்கு போகிறது, அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிறது, இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் கெரியரில் நல்லா இருக்குது. பட் அடிக்கடி மாற்றங்கள் என்பது இருக்குது. அடுத்தபடியாக பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்குற போது ஒரு மனிதனுடைய வருமானம் 2 விஷயத்தில் தான். ஒன்று வேலைக்கு போய் நம்ம சம்பாத்தியம் பண்ணணும், அல்லது பிஸ்னஸ் பண்ணி நம்ம சம்பாத்தியம் பண்ணணும். இங்கே வேலை எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, ஒரு பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணுறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதை சொல்லக்கூடியது தான். அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைடு கடக ராசியெல்லாம் பிறந்த உங்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கார். ஆக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த துறை நல்லா இருக்குது. உங்களுக்கு அது சேல்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆக எவ்வளோக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு லைஃப்பில் சேல்ஸ் இருக்கும். பட் ஓரளவுக்கு வருமானமும் வரும். ஆனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக பிஸ்னஸ் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி சனியாக இருக்கார், அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ வாழ்க்கையில் பிஸ்னஸ் இருக்குது, அது ப்ரொடக்ஷன் சைடோ சேல்ஸ் சைடோ லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது. பட் 8 வந்தாலே லாபம் லாக் ஆகுதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் தொழிலில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய பணங்கள் வராத பணம் எல்லாம் வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். பட் உங்களுடைய பணம் எங்கேயோ ஒரு விதத்தில் முடங்குவதற்கு, லாக் ஆகுவதற்கு, இன்னொருத்தங்கிட்ட ஹேண்டிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பிஸ்னஸில் கவனம். எப்பயுமே 8ல் போய் சனி இருந்தாலே உங்களுக்கு பணம் லாக் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தபடியாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 7ஆம் அதிபதி, அவரே 8ஆம் அதிபதி. ஏதாவது ஒரு லைஃப்பில் திருமணத்திற்கு முன்னோ பின்னோ அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மேரிட்டல் லைஃபுமே நார்மலாக தான் இருக்கும். 7 திருமணம் உண்டால் கூட 8 கணவன் மனைக்குள் அப்பப்போ கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய 9ஆம் அதிபதியாக குரு இருக்கார். எப்பவுமே லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய குழந்தை பாக்கியம், கிட்ஸ் எப்படி இருக்குது? செவ்வாய், அவரே 10ஆம் அதிபதி. மேக்சிமம் உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது.